ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்த்துட்டாலே போதுங்க, அங்கே விற்கிற நூடுல்ஸ் வேணும்னு கேட்டு பசங்க அடம் பிடிப்பாங்க. இனிமேல் இப்படி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. எப்படி பண்ணுறதை பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு கடையில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 பேக்கெட் மேகி மசாலா, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஸ்லைஸாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முட்டைக்கோஸ், குடமிளகாயும், 1 கேரட்டும் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருந்தாலே போதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸ் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், வினிகர் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவோட நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.